வணக்கம். 5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கும் வீடியோவை திருமாவளவனின் சமூக வலைதளத்தில் பதிவு. சிறிது நேரத்திலேயே நீக்கப்பட்டதால் சர்ச்சை. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பற்றிய பேசியது புதிய வீடியோதான். செங்கல்பட்டில் பேசிய வீடியோவை 2 அட்மின்களில் ஒருவர் பகிர்ந்துவிட்டு பின்னர் நீக்கியிருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மீண்டும் விளக்கம். பங்கு கேட்டிருந்தீங்க, அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டீங்க. அது யாராவது அட்மின் பண்ணிருப்பாங்க. அட்மின் பண்ணிருப்பாங்க, தெரியல. நான் பாத்து அதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லையா சார்? அந்த காட்சி அப்படியே வச்சிருக்க விரும்புறீங்களா சார்? கேட்காம அட்மின் வந்து நீக்கிட்டாங்களா சார்? அரசியல் கணக்கோடு மது ஒழிப்பு மாநாட்டை நடத்தினால் அதைவிட அசிங்கம் வேறில்லை. தேர்தல் கூட்டணி கணக்கு என விமர்சனங்கள் எழுந்த நிலையில் திருமாவளவன் விளக்கம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கும் திருமாவளவனின் தைரியத்தை பாராட்டுகிறேன். தனது நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்காமல் உறுதியாக இருக்க வேண்டும் என்றும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. மெட்ரோ ரயில் மற்றும் கல்வி நிதி கோரி பிரதமரை சந்திக்க உள்ளதாக சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. கோவை ஹோட்டல் உரிமையாளரை நிர்மலா சீதாராமன் கையாண்ட விதம் வெட்கக்கேடானது என்றும் சாடு. ஜிஎஸ்டி குறித்த தொழில் முனைவோர்களின் நியாயமான கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார் என்பதற்காக அதனை ஒன்றிய அமைச்சர் கையாண்ட விதம் என்பது ரொம்ப எடுக்கப்பட வேண்டிய ஒன்று. அதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அன்னபூர்ணா உணவக உரிமையாளரின் ஜிஎஸ்டி தொடர்பான பேச்சை பூதாகரமாக்கியது திமுக மற்றும் காங்கிரஸ் தான். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கருத்து. இப்போ ஒரு சின்ன விஷயம், ஏதாவது நம்மளே தெரியாம ஒரு வார்த்தையை சொன்னா மன்னிச்சுக்கங்க, சாரி அப்படின்றது ஒரு டீசென்டான ஒரு விஷயம் தான். அதைத்தான் அவர் அங்க சொல்லியிருக்காரு. அவங்களும் அது ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துக்கிட்டாங்க. இது எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பூதாகரமாக திமுகவும் காங்கிரசும் மற்ற கட்சிகளும் கொண்டு போறாங்க என்பது தெரியல. அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் மன்னிப்பு குறித்த வீடியோவை வெளியிட்டது கோவை மாவட்ட தலைவர்தான் என்று கூறிய பாஜக நிர்வாகி நீக்கம். சிங்காநல்லூர் மண்டல தலைவர் சதீஷை கட்சியிலிருந்து நீக்கி மாவட்ட தலைவர் ரமேஷ் நடவடிக்கை. சனாதனத்தை டெங்கு மலேரியா என்று பேசியிருக்கப்பட்டிருக்கிறது. சென்னை அரசு பள்ளிகளில் பிற்போக்குத்தனமாக பேசியதால் சர்ச்சையில் சிக்கி மகாவிஷ்ணு மாற்றுத்திறனாளிகளை அவமதித்த வழக்கில் கைது செய்யப்பட்டார். அவரை 3 நாள் காவலில் எடுத்து சென்னை சைதாப்பேட்டை காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அப்போது திருப்பூருக்கு மகாவிஷ்ணுவை அழைத்து சென்று அவரின் பரம்பொருள் அறக்கட்டளை வரவு செலவுகள் குறித்து விவரித்தனர். இதனையடுத்து அவர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவருக்கு வரும் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி சுப்பிரமணி உத்தரவிட்டார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு மொட்டையடித்து துன்புறுத்திய நிகழ்வை கண்டித்து ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மற்றும் ராமேஸ்வரம் மாவட்டங்களைச் சேர்ந்த 19 மீனவர்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி விசைப்படகுகளில் கடலுக்கு சென்று மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதி கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தார். இது தொடர்பாக நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு கடந்த 6ஆம் தேதி இலங்கை நீதிமன்றம் மீனவர்கள் 19 பேரையும் விடுவித்து இதன் அடிப்படையில் மீனவர்கள் இன்று சென்னைக்கு வருகை தந்தனர். ஆனால் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட மீனவர்களுக்கு இலங்கை அரசு மொட்டையெடுத்து அனுப்பியிருப்பதாக தமிழ்நாட்டு மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கைதான 8 மீனவர்களுக்கு தலா 5000 ரூபாய் அபராதம் விதித்திருப்பதாகவும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே நிகழ்ந்த கார் விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தஞ்சாவூர் காந்தி நகரைச் சேர்ந்த பால் டேனியல் என்பவர் உறவினர் வீட்டு விழாவில் பங்கேற்பதற்காக தனது குடும்பத்துடன் ராமேஸ்வரம் மாவட்டம் ஆண்டாணி நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் தேவக்கோட்டையை அடுத்த
மார்க்கண்டேயன்பட்டி விளக்கு அருகே சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் மையத்தடுப்பின் மீது ஏறி எதிர்ப்புறம் சென்றது. அப்போது ராமேஸ்வரத்திலிருந்து எதிரே வந்த சுற்றுலா வேன் மீது கார் நேருக்கு நேராக மோதியது. இந்த விபத்தில் காரின் முன்பகுதி பலத்த சேதமடைந்த நிலையில் காரை ஓட்டிச் சென்ற பால் டேனியல், அவரது 10 வயது மகள் சூசன், ரெகுமா 7 வயது மகள் லிஹன் சாமா மற்றும் சித்தப்பா மைக்கேல் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சுற்றுலா வேன் ஓட்டுநர் பலத்த காயமடைந்த நிலையில் வேனில் இருந்த மலேசியாவைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் 9 பேர் லேசான காயமடைந்தனர். கோவையில் உணவக உரிமையாளரை மன்னிப்பு கேட்க வைத்ததாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். கோவை காந்தி பூங்கா அருகே அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் நடக்கும் போராட்ட காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குருசாமி இணைகிறார். குருசாமி, விவரங்கள். நந்தா, கடந்த 11ஆம் தேதி கோவைக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்திருந்த பொழுது கோவையினுடைய பிரபல தொழிலதிபர் அன்னபூர்ணா சீனிவாசன் பண்ணுக்கு ஒரு ஜிஎஸ்டி வரியும் கிரீமுடன் இருக்கக்கூடிய பண்ணுக்கு ஒரு ஜிஎஸ்டி வரியும் விதிக்கப்படுவதாக கூறியிருந்தார். இந்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இதனைத் தொடர்ந்து அன்னபூர்ணா சீனிவாசன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கேட்டிருந்த நிலையில் அது தொடர்பான வீடியோ காட்சிகளை பாஜகவினர் வெளியிட்டிருந்தார்கள். இந்நிலையில் இதற்கு இந்திய அளவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து தற்பொழுது கோவை காந்தி பார்க் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தற்போது 300க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் கட்சி நிர்வாகிகள் பன் மாலையை கழுத்தில் அணிந்தபடி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கோவையினது அடையாளங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அன்னபூர்ணா குழுமத்தினுடைய தலைவரை அவமானப்படுத்தி இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் ஒரு தொழிலதிபர்களை இதுபோன்று நடத்துவது என்பது ஒரு தவறான செயல் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்றி குருசாமி, விரிவான விவரங்களுக்கு. முதலீடுகளை ஈர்ப்பதற்கான அமெரிக்க பயணம் வெற்றி என்றும் கல்வி மற்றும் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான நிதி தொடர்பாக பிரதமரை சந்திக்க உள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பதினேழு நாட்கள் அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை திரும்பினார். விமான நிலையத்தில் முதலமைச்சருக்கு திமுக நிர்வாகிகள், அமைச்சர்கள் வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் அமெரிக்க பயணத்தின் போது 19 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டதாகவும் இதன் மூலம் 11,516 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு சாதனை பயணமாக இந்த பயணம் அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இந்த 19 ஒப்பந்தங்கள் மூலமா 7,618 கோடி ரூபாய் முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இதன் மூலம் 11,516 பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. தொழில் முதலீடுகள் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பது தொடர்பான கேள்விக்கும் முதலமைச்சர் பதிலளித்தார். அவர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்தப்போ முதலீடுகளை இருக்க வெளிநாடு போனதாக சொன்னாங்க. அதுல 10 விழுக்காடு ஒப்பந்தம் கூட நிறைவேறல. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அதை சொன்னா உள்ளபடியே இது அவருக்கு பெரிய அவமானமா இருக்கும். அதனால தவிர்த்துறேன். எதிர்பார்த்ததை விட குறைந்த அளவு முதலீடே கிடைக்க பெற்றுள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளதாக செய்தியாளர்கள் வினவியதற்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளித்தார். அதெல்லாம் அரசியல் நோக்கத்தோடு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். இதுல எங்களுக்கு நம்பிக்கை வரைய நாங்கள் எதிர்பார்த்த விட அதிகமான முதலீடுகள் வந்திருக்கு. அது உறுதியோடு வரக்கூடிய முதலீடுகள் வந்திருக்கு. அதுல எந்த சந்தேகம் பட வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டிற்கு கல்வி மற்றும் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான நிதியை விடுவிக்க மத்திய அரசு மறுப்பது தொடர்பாக பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்த இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். பள்ளிக்கல்வித்துறையில் நிதிக்கு புதிய கல்விகளை ஏற்றுக்கொள்வது குறித்து தொடர்பாக ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் அதிகாரிகளும் இப்ப சந்திச்சிருந்திருக்கிறாங்க. இது குறித்து பிரதமரிடத்தில் நான் உடனடியாக நேரம் கேட்டு நானும் அது குறித்து வலியுறுத்தி இருக்கிறேன் என்பதை உறுதியோடு தெரிவிச்சுக்கிறேன்.
அன்னபூர்ணா உரிமையாளர் விவகாரத்தை மத்திய நிதியமைச்சர் கையாண்ட விதம் வெட்கப்பட வேண்டியது என்றும் முதலமைச்சர் விமர்சித்தார். ஜிஎஸ்டி குறித்த தொழில் முனைவோர்களின் நியாயமான கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார் என்பதற்காக அதனை ஒன்றிய அமைச்சர் கையாண்ட விதம் என்பது ரொம்ப வெட்கப்பட வேண்டிய ஒன்று. அதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அமைச்சரவை மாற்றம் தொடர்பான கேள்விக்கு திமுக சொன்னதை தான் செய்யும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். நாங்கள் திமுக என்பது சொன்னதை தான் செய்யும், சொல்வதை தான் செய்வோம். ஒரே வரையில் சொல்லிடுறேன். இன்னைக்கு 75ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய வகையில் திமுக பவள விழாவை கொண்டாட இருக்கு. ஆக நிச்சயமா உறுதியா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்று நம்புகிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெறும் மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்க அதிமுகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது தொடர்பான கேள்விக்கு திருமாவளவனே விளக்கம் அளித்து விட்டதாக கூறினார். அது அவரே தெளிவா திருமாவளவனே விளக்கம் சொல்லியிருக்காரு. அந்த விளக்கத்துக்கு மேல் நான் பெரிய விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விமான நிலையத்திலிருந்து வீடு திரும்பிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வழி நெடுகிலும் திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.